மீனராசினருக்கு வந்து பார்த்தோம்னா எல்லா விதத்துலையுமே சந்தோஷம் தான் வச்சுக்கோங்களேன். அது மாதிரியான ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டம் அப்படின்ற மாதிரியான பிரிந்த உறவுகள் எல்லாம் சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நம்ம வந்து க்ளோஸ் ரிலேஷனாக இருந்தாலும் சரி, டிஸ்டன்ட் ரிலேஷனாக இருந்தாலும் எதாக இருந்தாலுமே சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த ரொமான்டிக் லைஃப் அப்படின்னு சொல்லுவோமே, அது வந்து எவ்வளோ வயசானாலுமே சரி, அது இந்த ரொமான்டிக் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து இருந்து கொண்டே இருக்கக்கூடியது தானே மனிதர்களுக்கு. அந்த ஒரு விஷயம் எல்லாமே வந்து கொஞ்சம் மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து ஏதாவது ஒரு உறவுக்குள் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால், திருமணமாக கூடிய ஒரு உறவுக்குள் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால், இந்த டைம்ல வீட்டில் வந்து ஆல்ரெடி அதுக்கு ஏதாவது ஒரு அப்போஸ் பண்றாங்க, அல்லது வேற யாராவது அப்போஸ் பண்றாங்க, அல்லது நம்மளே அதை வீட்டில் இன்னும் சொல்லாம வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்தால், அதெல்லாம் நீங்க இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய சுயஜாதத்தை செக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி செக் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்க வந்து உங்களுடைய விஷயத்தை வந்து வீட்டில் சொன்னீங்கன்னா கண்டிப்பான முறையிலே அதுக்கு அவங்க அப்ரூவ் பண்றதுக்குண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அப்படி ஆல்ரெடி இந்த லவ்ல அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் இருப்பவர்களுக்கு அது திருமணமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஒரு காலகட்டம் இருக்கும். உங்களுடைய குழந்தைகள் பர்டிகுலராக வந்து பார்த்தோம்னா பெரிய பிள்ளைங்க, உங்களுடைய பிள்ளைங்கள் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அப்ரிசியேஷன்ஸோ அல்லது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் மூலமாக நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து இந்த டைம்ல வந்து கண்டிப்பான முறையில எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் மணி லக் அப்படின்னு வரும். லாட்ரி வாங்காதீங்க, அல்லது இந்த மாதிரி கேம்பிளிங் ரிலேட்டடாக எதுவும் பண்ணாதீங்க. அதுவாக உங்களுக்கு தானா சில விஷயங்கள் வரும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்காத பணம் அப்படின்றது, நீங்கள் கொடுத்து வைத்திருக்கக்கூடிய பணம் திரும்பி வராமல் ரைட் ஆஃப் பண்ணணும்னு நினைச்சிருக்கக்கூடிய பணம் எல்லாமே திரும்பி வரும். அதே மாதிரி தெய்வ கடாட்சம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், அந்த தெய்வ கடாட்சம் அப்படிங்கிறது கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து உங்களோட குலதெய்வத்துக்கு போக முடியும், உங்களுடைய நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு இஷ்ட தெய்வம் ஆகட்டும். அதே போல் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு இந்த தெய்வத்துடைய ஒரு தரிசனம் எல்லாம் நமக்கு வந்து ரொம்ப நேரம் கிடைக்காதான் நினச்சிட்டு இருக்கக்கூடிய தெய்வத்துக்கெல்லாம் வந்து உடனடியாக அந்த அந்த தெய்வத்துக்கு உண்டான ஒரு தரிசனம் அப்படின்ற மாதிரியான விஷயமெல்லாம் கண்டிப்பான முறையில் நீங்கள் இப்போ பார்க்க தான் போறீங்க. அதே போல் வந்து இந்த நேரங்களிலே நீங்கள் சொல்லக்கூடிய மீனராசினர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மந்திரங்களுமே மிகப்பெரிய பலனை கொடுக்கும். பொதுவாக நம்ம ஒரு சில நாட்கள்லாம் ஒரு முகூர்த்தம் எல்லாம் சொல்லுவோம். இந்த முகூர்த்தத்தில் இந்த கிரகணத்தில் சொல்றது, அல்லது இந்த மாதிரி இப்பவே நடந்துட்டு இருக்கிறது அதிக மாசம் தான் நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரியான அதிக மாசம் அப்படின்ற மாதிரியான காலகட்டத்தில் எல்லாம் நம்ம வந்து சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் பல்வேறு வகையான பலன்களை தரும்னு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நம்மளுடைய மீனராசினரை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் காலங்களுக்கு நீங்கள் வந்து சொல்லக்கூடிய எந்த மந்திரமா இருந்தால், ஏதாவது ஒரு மந்திரத்தை எடுத்துக்கோங்க. அது நீங்கள் சாதாரணமாக நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இப்போ ருத்ரமே இருக்குது, நீங்கள் ருத்ரம் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த கேட்கும்போது அது உங்கள் பாடிக்குள்ளே போயிட்டு உங்களோட டிஎன்ஏல மிக்ஸ் ஆகிறது அப்படின்ற மாதிரி, அதாவது நம்மளுடைய 72,000 நாடி நரம்புகள்னு சொல்கிறோமே, அது மாதிரியான விஷயங்கள் நாடிகளுக்குள் அது போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கும். அதே போல் நீங்களா ஏதாவது ஒரு மந்திரங்கள் சொல்கிறீங்க, ஒரு பஞ்சாட்சர மந்திரம், ஷடாட்சர மந்திரம், எதாவது சொன்னாலுமே சரி, அது உடனடியாக பலன் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.